ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் நம்ம இலக்கியாவுக்கு பர்த்டே நம்ம கௌதம் வந்து கிராண்டாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்காங்க. கார் வேற கிஃப்டாக கொடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த பைரவிக்கு சரியான டென்ஷன், பிபி எல்லாம் அதிகமாக ஆயிடுச்சு. இந்த இலக்கியாவுக்கு இவ்வளோ மரியாதை, இவ்வளோ பாசம் காட்டுறானே, நம்மளை வெறுக்கிறானே, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லையே, இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும், அதுக்கு அஞ்சலியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், அதுதான் ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி பார்த்தீங்கன்னா அந்த 20 லட்ச ரூபாவே இந்த அஞ்சலிக்கு எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, நீ வந்து வீட்டுக்கு வரணும், இந்த மாதிரி என் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. இவ்வளோ நாளாக அந்த வீட்டை சம்பாரித்து கட்டு காத்து இவ்வளோ எல்லாம் கொண்டு வந்தேன், ஆனால் எனக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க. அது யாராலனா அந்த இலக்கியாவால தான். அவளை தொலைச்சி கட்டணும், அதுக்கு நீ வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அஞ்சலிக்கு காசு கொடுத்துருக்காங்க. அந்த அஞ்சலியும் வயிற்றுச்சல் படுறா, இலக்கியாவுக்கு காரெல்லாம் கிஃப்டாக கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த அஞ்சலி எதுவுமே செய்ய முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு அழகாக பர்த்டே வந்து விஷ் பண்ணியாச்சு நம்ம கௌதம். அதுக்கப்புறமா நம்ம ஜானம்மா கிட்ட வந்து சாமி பூஜை ரூமில் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாயங்காலமாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் ரெடியாகி வந்துருங்க ஜானம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்கிறாங்க. இந்த பைரவி சைகை காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் ஒன்று தப்பு செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த பைரவி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இலக்கியம் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த பைரவி நினைக்கிறது எதுவுமே நடக்காதுங்க. கண்டிப்பாக ரொம்ப ஜாலியாக வந்து நம்ம இலக்கியாவுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாட போகிறாங்க நம்ம கௌதம். கண்டிப்பாக அது வந்து சூப்பராக போகுது. இந்த எஸ்எஸ்கே ஒரு பக்கம் அவங்க மனைவி கிட்ட நல்லா மாட்டிக்கினாங்க. என்ன இங்கே பாரு, எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கியா, இலக்கியா வந்து உன் கண்ணு முன்னாடியே என் பக்கத்துலேயே நின்று உங்களை மிரட்டுறாங்க, அப்படின்னா என்ன விஷயம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தாட்சைனை பிடிச்சிக்கினாங்க. எஸ்எஸ்கே வந்து என்ன சொல்ல போகிறாரு. நம்ம ரேவதி அம்மா ஒரு பக்கம் நம்ம கௌதம் கிட்ட அவங்க தான் தன்னோட நான் தான் அவங்களோட அம்மா அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் வந்து நம்ம ஜானம்மா வேணாம், கௌதம்மா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அது மாதிரி அவள் தான் அவளோட அம்மான்றது கௌதமுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி ஜானம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கிய ரெண்டு சைடும் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிலைமைக்கு இருக்கிறாங்க. நம்ம இலக்கியா பெற்றவங்க ஒரு பக்கம் தவிக்கிறாங்க, வளர்த்தவங்க ஒரு பக்கம் தவிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நம்ம தவிக்கிறோமேடா அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவோடது போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து இலக்கியாவுக்கு சூப்பராக நடந்துகிட்டே இருக்குது. இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்லேயும் அவங்களுக்கு வந்து இப்போ என்னென்ன பிரச்சனைலாம் ஓட போகுதோ அப்படின்றதே நம்ம இலக்கியாவோட மைண்டுக்கு போயிட்டே இருக்குது. இந்த அஞ்சலி ஒரு பக்கம் கோர்ட்டில் கேஸில் வாதாடுறதுக்கு தப்பாக நம்ம கார்த்திகை வந்து தப்பானவனாக காமிக்கிறதுக்காக இந்த அஞ்சலி போராடிட்டுருக்கா. ரெண்டு பேருக்கும் என்ன செய்ய போகிறாங்க நம்ம இலக்கியாவும் கௌதமும் இந்த தப்பாக கிளம்புவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.